இந்த கிராமத்துல ஒரு சைக்கோ புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுங்கள்லாம் கடத்தி கற்பழிச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது தெரிஞ்ச அவங்க ஒய்ஃப் அவனை கொலை பண்ணதுனால அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணி அவன் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவனை நிக்க வச்சே புதைக்கிறாங்க. அதுவும் ஊர் ஒதுங்குற இடத்துல. அவன் ஆத்மா சாந்தி அடையக்கூடாதுன்னு தான் இந்த ஊர் மக்கள்லாம் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப கொடூரமா மாறிடுது. இவன் இறந்துட்டானே, இதுக்கப்புறம் ஊர்ல கல்யாணம் நடக்கலாம்னு சொல்லி ஒரு நல்லபடியா ஒரு கல்யாணம் முடியுது. அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பூஜை பண்றதுக்காக ஒரு ஐயரை வர வைக்கிறாங்க. அந்த ஐயர் வந்துகிட்டு இருக்க சமயத்துல ஊர்ல இருக்க பொரிய பசங்கலாம் ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, சரக்கையும் போட்டுறாரு. அப்போ அவருக்கு யூரின் அதிகமா வருது. டக்குன்னு அந்த பக்கம் போறாரு. இவர் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறாரு. ஆனா அவர் போன இடம் பாத்தீங்கன்னா அவனை புதைச்ச இடம் அது. பாத்ரூம் போன அந்த ஐயர் மேல அந்த சைக்கோவோட ஆவி ஏறிடுது. அந்த ஐயரும் அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வெளில வரான். அந்த ஃபர்ஸ்ட் நைட் நடந்துகிட்டு இருக்க சமயத்துல இந்த ஐயர் உள்ள பூடுறான். மாப்பிள்ளையும் அந்த ஐயரை வெளியே போக சொல்றான். ஆனா உள்ள இருக்க ஆவியை அந்த மாப்பிள்ளைய அடிச்சு போட்டு அந்த பொண்ணை அதே இடத்துல வச்சு கற்பழிச்சிருது. எப்பயும் போல அந்த ஆவி அந்த பொண்ணை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணி போட்டுருது. அடுத்த நாள் காலையில போலீஸ் எல்லாம் அந்த ஐயரை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஐயரை அவ்வளவோ அழுது பாக்குறான், நான் இதெல்லாம் பண்ணலன்னு. ஆனா யாருமே நம்பாம அந்த ஐயரை கூட்டு போய் அடிச்சு பொளந்துடுறாங்க.